தர்மஸ்தலா கோயில் விவகாரத்தில் புகார் கோரிய மாஸ்மேன் பல்டி அடித்த நிலையில் அவனை பற்றி மனைவியும் ஊராரும் பகீர் தகவலை வெளியிட்டிருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதா கோயில் உள்ளது. இந்த கோயிலில் 1995 முதல் 2012ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டனர். அவர்களை என் மேல் அதிகாரி உத்தரவின் பேரில் நேத்ராதி ஆற்றங்கரையில் புதைத்தேன் என கோயிலில் தூய்மை பணியாளராக வேலை செய்த ஒருவர் கடந்த ஜூலை மாதம் பகீர் புகாரை கிளப்பினார். பெல் தங்கடி கோர்ட்டுக்கு வழக்கறிஞர்களுடன் சென்று நீதிபதி முன் வாக்குமூலமும் அளித்தார். இந்த சம்பவம் கர்நாடகா மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. 2012ஆம் ஆண்டில் சென்னையில் குடியேறினேன். கொன்று புதைக்கப்பட்ட பெண்கள் என் கனவில் வந்ததால் மனசாட்சி உறுத்தியது. அதனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து உண்மையை சொல்கிறேன் என கூறி சில எலும்புக்கூடுகள் மண்டை ஓட்டையும் கோர்ட்டில் சமர்ப்பித்தார். இதனிடையே தர்மஸ்தலா யாத்திரை சென்று தனது மகளை காணவில்லை என ஒரு பெண் புகார் அளிக்க விவகாரம் விஸ்வரூபமானது. கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் மஞ்சுநாதா கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நேத்ராவதி ஆற்றின் கரையோரம் புகார்தாரர் அடையாளம் காட்டிய 13 இடங்களில் தோண்டி பார்த்தனர். ஆனால் எலும்புகளோ மண்டை ஓடோ எதுவும் கிடைக்கவில்லை. இதனிடையே புகார் சொன்ன தூய்மை பணியாளர் கோர்ட்டில் சமர்ப்பித்த மண்டை ஓடு ஆணுடையது என ஆய்வில் தெரியவந்தது. ஒரு எலும்புக்கூடு கூட சிக்காததால் தூய்மை பணியாளர் சொன்ன புகார் உண்மையா என்பதிலேயே சந்தேகம் எழுந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கிய சிறப்பு புலனாய்வு குழு புகார்தாரரிடம் துருவி விசாரித்த போது உண்மைகளை கக்கிவிட்டார். 2023 டிசம்பரில் சென்னையில் ஒரு கும்பல் என்னை சந்தித்தது. உடல்களை சட்டவிரோதமாக புதைத்ததாக கூற வேண்டும் என மிரட்டியது. நான் முடியாது என்றேன். ஆனாலும் அந்த கும்பல் என்னை விடவில்லை. என்னென்னவோ சொல்லி என் மனதை மாற்றிவிட்டனர். போலீசாரிடம் என்ன சொல்ல வேண்டும், கோர்ட்டில் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு பயிற்சி அளித்தனர். நான் கோர்ட்டில் கொடுத்த எலும்புக்கூடுகள் மண்டை ஓடு அந்த கும்பல் கொடுத்ததுதான் என புகார் சொன்ன தூய்மை பணியாளர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். புகார்தாரர் அடித்த அந்தர்பல்ட்டியால் தர்மஸ்தலா கோயிலுக்கு கழகத்தை ஏற்படுத்த சதி நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. தர்மஸ்தலா புனித தலம். இங்கு வந்து இறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் பலர் இங்கு வந்து தற்கொலை செய்கின்றனர். அவர்களின் உடல்களை போலீஸ், கிராம பஞ்சாயத்து மூலம் கோயில் நிர்வாகம் சட்டப்படி புதைக்கிறது. இதை பயன்படுத்திக் கொண்டு பல பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கோயிலுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த திட்டமிட்டு சில சக்திகள் செயல்பட்டு வருகின்றன என்பது உண்மையானது. இத்தனை உண்மைகள் வெளிவந்த பிறகும் புகார் அளித்தவர் பெயர் மற்றும் அவர் பற்றிய விவரத்தை சிறப்பு புலனாய்வு குழுவான எஸ்ஐடி இன்னும் வெளியிடவில்லை. அந்நபர் முகத்தை மறைக்கும் மாஸ்க் அணிந்து வலம் வருகிறார். அவர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர் என்று விசாரணையில் தெரியவந்தது. ஆனால் புகார்தாரர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்றும் தர்மஸ்தலா வழக்கில் தமிழக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் பாஜக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி பகீர் கிளப்பினார். இதற்கிடையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணைக்கு ஆஜரான மாண்டியாவை சேர்ந்த ராஜு கூறியதாவது: தர்மஸ்தலா வழக்கின் புகார்தாரரும் நானும் ஒன்றாக வேலை செய்தோம். அவர் கூறியபடி தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்படவில்லை என மீடியாக்கள் முன் ராஜு கூறினார். ராஜு அளித்த தகவல்படி புகார்தாரரின் சொந்த ஊர் மாண்டியா என்பது தெரிந்தது. புகார்தாரர் குறித்து அவர் சொந்த ஊருக்கு சென்று மக்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரித்தனர். அப்போது ஊர் மக்கள் கூறியதாவது: தர்மஸ்தலா வழக்கு குறித்து புகார் அளித்தவர் எங்கள் ஊர்க்காரர் தான். தர்மஸ்தலா பற்றி அவர் கூறுவது பொய். 25 ஆண்டுகளுக்கு முன் தர்மஸ்தலாவுக்கு வேலைக்கு சென்றார். கிராமத்தில் இருந்து யாராவது தர்மஸ்தலா சென்றால் அவரை பார்த்துவிட்டு வருவோம். ஊரில் இருந்த நிலத்தை விற்றுவிட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்தார். வேலைக்கு எதுவும் செல்லவில்லை. சாப்பிடுவது, தூங்குவதுதான் அவரது அன்றாட வேலையாக இருந்தது. முழு சோம்பேறியாக மாறினார். அவருடன் பிறந்தவர்கள் 4 பேர். அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். இவர் மட்டும் மோசடிக்காரர். 3 திருமணம் செய்து கொண்டார். பணத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என கிராம மக்கள் கூறினர். ஊர் மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் புகார்தாரரின் முதல் மனைவியை பிடித்து அதிகாரிகள் விசாரித்தனர். அவர் கூறியதாவது: எங்களுக்கு 1999 திருமணம் நடந்தது. 7 ஆண்டுகள் வாழ்ந்தோம். ஒரு மகன், மகள் உள்ளனர். திருமணத்திற்கு பின் 7 ஆண்டுகள் தர்மஸ்தலாவில் வசித்தோம். 100கணக்கான உடல்களை புதைத்ததாக அவர் கூறியிருப்பது பொய். பணத்தாசைக்காக இப்படி பொய் சொல்லியிருக்கலாம். தினமும் என்னை அடித்து துன்புறுத்துவார். அதனால் விவாகரத்து வாங்கினேன். ஜீவனாம்சம் கொடுப்பதாக நீதிமன்றத்தில் கூறினார். ஆனால் ஒரு பைசா கூட தரவில்லை. வேலை இல்லை என பொய் சொல்லி தப்பிவிட்டார்.
என் முன்னாள் கணவர் எப்போதும் தன்னை பற்றி பெருமை பேசுவார். அவர் ஏமாற்றுக்காரர், பொய்யர், திமிர் பிடித்தவர். தர்மஸ்தலா கோவில் பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்கு அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அவர் கொல்லப்பட வேண்டும். அவரது உடலை பார்க்க கூட செல்ல மாட்டோம் என புகார்தாரரின் மனைவி கூறினார்.